வீட்டினுடைய பூஜை அறையை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் 2-3 விதிகள்லாம் உண்டு. முதல் விதி பார்த்தோம்னா, பிரதானமான விதி பார்த்தோம்னா, பிரம்மஸ்தானத்திலே அமைக்க வேண்டும் சொல்றார். மனையினுடைய மையப்பகுதியை எடுத்துக்கொள்வதா அல்லது வீட்டினுடைய மையப்பகுதியை எடுத்துக்கொள்வதான்னு சொன்னா, இந்த கட்டுமான அளவுங்கிறது இருக்கு இல்லையா, அதனை தனியாக அளந்து கொண்டு அதுக்கு குறுக்கால 2 கயிறு கட்டணும். இப்படி ஒரு கயிறு, இப்படி ஒரு கயிறு கிராஸ் கட்டும் பொழுது இது ரெண்டும் ஒரு இடத்துல வெட்டி கொள்ளும் தானே, அதுதானே பிரம்மஸ்தானம், அதுதானே மையப்புள்ளி என்பது. அந்த மையப்புள்ளியை கணக்கிட்டு அந்த இடத்திலே பூஜை அறை வைப்பது போல் அமைக்க வேண்டும். ஈசான்யம் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு இரண்டும் இணையக்கூடிய பகுதி, வடகிழக்கு மூலைன்னு சொல்றார். இந்த ஈசான்ய மூலையைத்தான் இவர்கள் கலோக்கியில சனி மூலைங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஒரு வாஸ்து சாஸ்திரத்தின் படி பார்த்தோம்னா 2 மூலைகளைத்தான் தெய்வீக மூலைகள்னு சொல்லுவா. அதற்கு பெயர் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல டிவைன்லி ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பா. டிவைன்லி ஆங்கிள்னு எந்த மூலைகளை சொல்லுவார்கள் பார்த்தோம்னா, ஒன்று வடகிழக்கு பாகம், அந்த வடகிழக்கு பாகத்திலே அமைக்க வேண்டியது. அதுக்கு இல்லை அப்படியே எனக்கு அந்த வடகிழக்கு மூலையிலே எனக்கு சரியா வரல சார் சொன்னா, அதற்கு நேர் டயகனலா ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது பார்த்தோம்னா தென்மேற்கு மூலை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பூஜை அறையை எங்கு அமைத்தால் அதிக நற்பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. வீட்டினுடைய பூஜை அறையை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் 2-3 விதிகள்லாம் உண்டு. முதல் விதி பார்த்தோம்னா, பிரதானமான விதி பார்த்தோம்னா, பிரம்மஸ்தானத்திலே அமைக்க வேண்டும் சொல்றார். பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது நான் எப்படி சார் தீர்மானம் பண்றது அப்படின்னு சொன்னால், வீட்டினுடைய, அதாவது உங்க வீடு எந்த அளவுக்கு கட்ட போறீங்களோ அந்த அளவினுடைய மைய பகுதியைத்தான் பிரம்மஸ்தானம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஏன் பிரம்மஸ்தானம் என்று பெயர்னு சொன்னா, நமக்கு அந்த பெருமாளினுடைய அந்த நாபி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த நாபியிலிருந்து தானே பத்மநாபனாக, பத்மம்னு சொன்னா தாமரை, நாபின்னு சொன்னா தொப்புள், அந்த தொப்புள்ளிருந்து ஒரு தாமரை வருகிறது. பத்மநாபனாக பெருமாள் காட்சி அளிக்கிறார், படுத்துக் கொண்டிருக்கிற பெருமாள். அந்த அந்த தாமரையில் தான் பிரம்மா அமர்ந்திருக்கிறார் அல்லவா. ஆக பிரம்மா எங்க இருப்பார் அப்படின்னு சொன்னா நடுவிலே இருப்பார். நடுவிலே இருக்கக்கூடிய அந்த நாபியிலிருந்து, அந்த தொப்புளில் இருந்துதான் அந்த தாமரை வருகிறது, அதிலே தான் பிரம்மா அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தினை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆக பிரம்மஸ்தானம்ங்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மனையினுடைய மையப்பகுதி. மனையினுடைய மையப்பகுதியை எடுத்துக்கொள்வதா அல்லது வீட்டினுடைய மையப்பகுதியை எடுத்துக்கொள்வதான்னு சொன்னா, வீட்டினுடைய கட்டுமான அளவுங்கிறது இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு சொன்னா, உங்க மனை ஒரு 30க்கு 60 கூட இருக்கலாம். ஆனா நீங்க அதுல 20க்கு 40 தான் கட்ட போறீங்கன்னு சொன்னா, அந்த கட்டுமான அளவுங்கிறது இருக்கு இல்லையா, அதனை தனியாக அளந்து கொண்டு அதுக்கு குறுக்கால 2 கயிறு கட்டணும். இப்படி ஒரு கயிறு, இப்படி ஒரு கயிறு கிராஸ் கட்டும் பொழுது இது ரெண்டும் ஒரு இடத்துல வெட்டி கொள்ளும் தானே, அதுதானே பிரம்மஸ்தானம், அதுதானே மையப்புள்ளி என்பது. அந்த மையப்புள்ளியை கணக்கிட்டு அந்த இடத்திலே பூஜை அறை வைப்பது போல் அமைக்க வேண்டும். ஆனா அதுக்கு எனக்கு பாசிபிலிட்டி இல்லை சார், அது என் வீட்டு ஹாலுக்குள்ள வருது, அந்த நடுவுல என்னால வைக்க முடியாது, அந்த இடத்துல நான் கிராஸ் பண்ணி போகணும், எனக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைச்சா, நான் சொல்றது மிகப்பெரிய மாளிகைகள்லாம் கட்டுறா இல்லையா, பங்களா டைப்ல வீடு கட்டும் பொழுது அவர்கள் இது போன்ற ஒரு மையப்புள்ளியை கணக்கிட்டு, பிரம்மஸ்தானத்தினை கணக்கிட்டு அந்த இடத்திலே கொண்டு போய் தனியாக ஒரு பூஜை அறையினை அமைப்பார்கள். அதுக்கு எனக்கு பாசிபிலிட்டி இல்லை சார் அப்படின்னு சொன்னா, ஈசான்ய பாகத்திலே, ஈசான்யம் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு இரண்டும் இணையக்கூடிய பகுதி, வடகிழக்கு மூலைன்னு சொல்றார். இந்த ஈசான்ய மூலையைத்தான் இவர்கள் கலோக்கியில சனி மூலைங்கிற மாதிரி சொல்லிட்டார். சனி மூலையில கொண்டு போய் தான் பூஜை ரூம் வைக்கணுங்கிற மாதிரி. அது சனியினுடைய மூலை அல்ல, ஈசான்ய மூலை. ஈசானன் அப்படிங்கிறது வடகிழக்கு திக்கினுடைய அதிபதிக்கு பெயர். அதனால இதுக்கு பேர் ஈசான்ய பாகம்னு சொல்லி பேரு. ஒரு வாஸ்து சாஸ்திரத்தின் படி பார்த்தோம்னா 2 மூலைகளைத்தான் தெய்வீக மூலைகள்னு சொல்லுவா. அதற்கு பெயர் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல டிவைன்லி ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பா. டிவைன்லி ஆங்கிள்னு எந்த மூலைகளை சொல்லுவார்கள் பார்த்தோம்னா, ஒன்று வடகிழக்கு பாகம், அந்த வடகிழக்கு பாகத்திலே அமைக்க வேண்டியது. அதுக்கு இல்லை அப்படியே எனக்கு அந்த வடகிழக்கு மூலையிலே எனக்கு சரியா வரல சார் சொன்னா, அதற்கு நேர் டயகனலா ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது பார்த்தோம்னா
தென்மேற்கு மூலை. அதை நிருருத்தி மூலை என்ற பெயரிலே சொல்லுவார்கள். பிராக்டிகலா கலோக்கியலா பார்த்தோம்னா கன்னி மூலை என்றும் சொல்லுவார்கள். அதுவும் அந்த தெற்கு திசையும் மேற்கு திசையும் ஒன்றாக இணைகிறது அல்லவா? அந்த தென்மேற்கு மூலையும் ஒரு தெய்வீக மூலைதான், டிவைன்லி ஆங்கிள் தான். அதை கன்னி மூலை என்ற பெயரிலே அழைத்தார்களே சொன்னால் எப்படி சொல்லுவா? கன்னி மூல கணபதியே சரணம் ஐயப்பான்னு சொல்றா இல்லையா? ஏன் கன்னி மூல கணபதியே சரணம் ஐயப்பான்னு சொல்றான்னு பார்த்தோம்னா, நம்ம இந்திய தேசத்தினுடைய அந்த கன்னி மூலை தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையில் தான் அந்த கேரள தேசம் என்பது இருக்கிறது தானே. அந்த கேரள தேசத்தினையும் எப்படி சொல்வான்னு பார்த்தா, அது தேவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகவே, தெய்வங்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகவே அதனை வைத்திருப்பார்கள். அதற்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் டயகனல் நேரா வடகிழக்குல பார்த்தோம்னா உத்தரகாண்ட் அப்படிங்கிற பகுதி இருக்கும் தெரியுமா? அந்த கேதார்நாத், பத்ரிநாத், சார்தாம்லாம் சொல்லுவா தெரியுமா? யாத்திரைகள்லாம் செல்லக்கூடிய இடம். அதுவும் நேரா பார்த்தோம்னா அந்த உத்தரகாண்ட் அப்படிங்கிற அந்த பகுதியை கூட பார்த்தோம்னா இறைவன் வசிக்கக்கூடிய பகுதி. த காட் ஆஃப் லேண்ட் அப்படின்ற மாதிரியே பேர் போட்டு வச்சிருப்பா. த லேண்ட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, லேண்ட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ் லேண்ட் அப்படிங்கிற மாதிரியே அதுவும் தெய்வீக மூலையாக வடகிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய நம்ம இந்திய தேசத்தினுடைய, நம்முடைய பாரத தேசத்தினுடைய அந்த வடகிழக்கு மூலையையும் நம்ம தெய்வீக மூலைகளாகவே பார்க்கிறோம் தானே. இப்படித்தான். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த கருத்து நம்முடைய மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக. நம்ம வீட்லயும் பார்த்தோம்னா ஒன்று பிரம்மஸ்தானத்திலே பூஜை அறையை அமைக்க வேண்டும். பிரம்மஸ்தானம்னு சொன்னா அது மையப்பகுதி, மனையினுடைய அந்த மனைன்னு சொல்றதை விட நம்ம குறிப்பா அந்த பில்டிங்கினுடைய அளவு இருக்கு இல்லையா, அந்த கட்டுமான அளவினுடைய நடு புள்ளியிலே அந்த இடத்திலே பூஜை அறை வந்தால் நல்லது. பாசிபிலிட்டி இல்லைன்னு சொன்னா செகண்ட் ஆப்ஷனா ஈசான்ய பாகத்திலே வைக்க வேண்டும், வடகிழக்கு மூலையிலே. அதுலயே எனக்கு பாசிபிலிட்டி இல்லை சார், அங்கதான் நான் வாசப்படியே எனக்கு வர்றதுன்னு நினைச்சா தென்மேற்கு மூலையிலே தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த மூலையிலும் நீங்கள் அமைக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு குறிப்பான சூக்ஷ்மம் என்ன தெரியுமா? இறைவன் இல்லாத இடமே இல்லை அல்லவா? இறைவன் எல்லா இடத்திலேயுமே நீக்கமர நிறைந்திருக்கிறார் எனும் பொழுது இதற்கு முக்கியத்துவம் தராமல் நமக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு வரும் பொழுது உங்களுக்கு எங்க சௌகரியமோ அங்க தாராளமா நீங்கள் பூஜை அறையை அமைத்துக் கொள்ளலாம். அங்க இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, இறைவனை தினந்தோறும் வழிபட வேண்டும். ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்துட்டு வழிபட வேண்டும் என்பதுதானே தவிர வேற எந்த ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு பக்கத்திலே கழிப்பறைகளை வைத்திருக்க கூடாது. அதை ஒட்டிய போல் ஒரு கழிப்பறையோ அல்லது ஒரு பாத்ரூமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்காம இதற்கென்று தனியாக ஒரு பகுதியை வைத்துக் கொண்டால் நம்ம அழகா அந்த இடத்துல விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த வீட்டிலே செல்வம் மட்டுமல்ல, ஆரோக்கியம் என்பதும் என்றென்றும் நீடித்து நிலைத்து நிற்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.